ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மிக முக்கியமான கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன பேராகிராஃப் கேட்டிருக்காங்க, அப்ரிசியேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒன் வேர்டை பொறுத்தளவு தமிழில் வந்து நம்ம ஒரு 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்து ஒன் வேர்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இந்த ஒன் வேர்டுக்குலாம் வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்க. இதே மாதிரி நான் அடுத்தடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் இன்னைக்கு நைட் அப்படி இல்லாட்டி நாளைக்கு காலையில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து படிக்கலாம் ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் ஒன் வேர்டை பொறுத்தவரை நான் மறுபடியும் சொல்றது தான், 20 ஒன் வேர்டில் 15க்கு மேலே கரெக்டாக எடுக்க பாருங்க. ஒன் வேர்டுக்கான மெட்டீரியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான மெட்டீரியல், இதுக்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 20 ஒன் வேர்டு என்னென்ன சினானிம்ஸ் ஃபர்ஸ்ட் 3 கேட்பாங்க, அதுக்கான புக் பேக்கில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. ஒவ்வொரு ப்ரோஸ் லெசனுக்கு பின்னாடி இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆன்டனிம்ஸ் 3 கேட்பாங்க. அப்புறம் வந்து கிளிப்பிங் வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ், ஃப்ரேசல் வெர்பு, ரிலேட்டிவ் ப்ரொனவுனு, ஸோ சிலபிஃபிகேஷன், ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அண்ட் அப்ரிவேஷன்ஸ், அக்ரைம்ஸ், காம்பவுண்ட் வேர்டு, ஸோ இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து 4 கொஸ்டின் மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துடும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கோன் அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர், பாருங்க, பட் தட்ஸ் கோன் சன். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் வந்து அதிலே கொஸ்டின்ஸ்க்குலாம் இருக்கும். அடுத்து செகண்ட் லைன், எக்ஸ்பிளைன் த செகண்ட் லைன், செகண்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹூ இஸ் ஏ ஜாக்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பிக் ஆன் த ரைமிங் வேர்ட்ஸ், பாருங்க 1 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வந்துருச்சு. ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக எழுதிடலாம். ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன் வேர்டு கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சே டேரக்டா கேட்பாங்க, அந்த மாதிரி பாருங்க. அடுத்து ஹூ ஆர் தே கேட்டிருக்காங்க. தே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க இதை வச்சு மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அதிலே இருக்கும். செகண்ட் கொஸ்டின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா இருந்தால் நம்ம எழுதணும், இல்லாட்டி அதுக்கும் மேக்ஸிமம் ஆன்சர் அதே இருக்கும். வாட் ஆர் தே டூயிங், அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்க விச் தே மேட் அது சொல்லியிருக்காங்க பாருங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. அண்ட் அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. அலிட்ரேஷன் நீங்க வந்து எழுதுறீங்க, வெரி ஃபுட் எஃப்ல 2 தான் ஆரம்பிச்சிருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து அலிட்ரேஷன் வரும். ஸோ அதை வந்து எழுதிருவீங்க. அதனால வந்து அலிட்ரேஷனோட எஃப்ல ஆரம்பிச்ச எல்லாத்தையுமே எழுதிட்டீங்கன்னா தட் இஸ் அலிட்ரேஷன். அடுத்தது பாருங்க, டூ வி அடோர் கேட்டிருக்காங்க. அடுத்து வேல்யூ ரெஸ்பெக்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இங்கே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துருச்சு பாருங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஈஸியாவே எழுதிடலாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன வந்திருக்குங்கிறது. அடுத்து இங்கே கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் ஆன்சர் அதிலே இருக்கும். ஸோ இதை வந்து அட்டென்ட் பண்ணிருங்க. அண்ட் இஆர்சி கொஸ்டின் அடுத்து, ஓகே, இது ஆக்டிவ் ஆஸ், பாசிவ் ஆஸ், டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் ஆஸ், பாசிவ் வாய்ஸ், சேஞ்ச் இன்டு எ சிம்பிள் சென்டென்ஸ், சேஞ்ச் த வாய்ஸ், ஓகேங்களா, எல்லாமே கேட்குறாங்க. அப்போ இது என்னது பாருங்க, சில நேரத்தில் ஆக்டிவ் ஆஸ், பாசிவ் 30வது கொஸ்டின் கேட்டு நீங்க வந்து யூசிங் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் 1 வேர்ட்ல கேட்கறது, பட் அதை இங்க யூஸ் பண்ணி 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட கேட்கலாம். இதுக்கான ஃபுல் ஆன்சர் கீ, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் பிடிஎஃப் லிங்க் இருக்கும் நம்ம வெப்சைட்ல, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்க, இதுதான் இஆர்சி. இஆர்சியை பொறுத்தவரை நீங்க வந்து லைன், இப்போ இந்த கீவேர்ட்ஸ் இருக்கும், ஹியூமன் லா அப்படின்னு வந்துச்சுனாவே அது என்ன போயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நான் ஷேர் பண்றேன். கீவேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸ் வச்சு இந்த வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து இந்த போயம் தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நான் ஒரு மெட்டீரியல் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப் குரூப்ல, அதை பார்த்துக்கோங்க. இஆர்சியை பொறுத்தவரை போயம், போயட் எழுதிருங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷன், ரெஃபரன்ஸ் காமனா படிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியா படிக்காம, இந்த லைனுக்கு தனியா, வேற லைனுக்கு தனியா, அந்த மாதிரி படிக்காம. ஸோ ஒரு யூனிட், ஒரு போயம் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஒரு போயத்துக்கு காமனா ஒரு இஆர்சி அண்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, கான்டெக்ஸ்ட், ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான மினி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான மினி மெட்டீரியல், கல்வி மினி மெட்டீரியல் எங்கிட்ட இருக்குது. நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன், அதை வந்து பாருங்க. அந்த மினி மெட்டீரியல் இருந்தால் மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. அந்த மினி மெட்டீரியல் ஆன்சர் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கொடுக்குற கீ ஆன்சர், அந்த 1 லைன் ஆன்சர் தான் கொடுத்துருப்பேன். நீங்க ஈஸியா படிச்சிடலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ல பாருங்க, பை சார்ட், பேர் சார்ட் அந்த மாதிரி கொடுத்து கேட்பான்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பாத்துங்க, என்ன சொல்லுங்க, ஸ்டடி தி ஃபாலோவிங் கிராஃப் வித் given details, annual income, explain the family, rate 3. ஓகே, இது இந்த இதை படிச்சு இதை வச்சு நீங்க ஒரு 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும். கவர்மெண்ட் ஆன்சர் கீழே எப்படி இருக்கும்னா, இதுக்கான கரெக்டா 3 சென்டென்ஸ் மீனிங்ஃபுல் வித் மிஸ்டேக், வித்தவுட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 3 மார்க் கொடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நீங்க 3 பாயிண்ட் கரெக்டா எழுதினா போதும். அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங், இங்க இருந்து பார்க்க கரெக்டா தெரியல, டான்ஸ்டு பிரேஸ் ஐட்டம்ஸ் அட் ஹோம், அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ், அது நிறைய கேட்பாங்க. டீ ப்ராசஸ், மேங்கோ ஜூஸ் எப்படி போடுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து கேட்பாங்க. அதுவுமே வந்து கரெக்டான ப்ராசஸ் ஆர்டர் வைஸ் இருந்தால் தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்றேன். அடுத்து ஆன்சர் கீ, கவர்மெண்டோட அஃபீஷியல் ஆன்சர் கீ காமிப்பேன், அதில் சொல்றேன். அடுத்தது கம்ப்ளீட் த ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராப்ஸ் வித் த ரைட் ஆப்ஷன் கொடுத்துருக்க அந்த ப்ராப்ஸ், அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து இது பேராகிராஃப் பாத்துக்கோங்க, என்னென்ன பேராகிராஃப்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் சம்மரி, நோட்ஸ் மேக்கிங் கேட்பாங்க பாருங்க. மேக் ஏ நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ், இது பாருங்க,
நீங்க சம்மரி கேட்கல. ஒரு சில பேர் வந்து 44னாவே அது வந்து சம்மரி தான் அப்படின்னு டைரக்டா ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுவீங்க. இங்க நீங்க எழுதுனா தப்பு. அவங்க கேட்டிருக்கிறது மேக் ஏ நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். அப்ப நீங்க இதுக்கு நோட்ஸ் மட்டும் தான் எழுதணும், சம்மரி கேட்கல. நீங்க வந்து ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதுனா அது தப்பு தான். நீங்க நோட்ஸ் தான் எழுதணும். பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சில நேரத்துல வந்து ரைட் மேக் அ சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங். அப்ப நீங்க சம்மரி எழுதணும், இல்ல நோட்ஸ் மேக்கிங் எழுதணும். சில நேரத்துல மேக் சம்மரி அண்ட் நோட்ஸ் மேக்கிங். அப்ப நீங்க சம்மரி எழுதணும், நோட்ஸ் மேக்கிங் எழுதணும். ஸோ அதனால 44 ஏனாவே சம்மரி தான் அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறாம ரீட் பண்ணுங்க, கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜென்ரல் பேராகிராஃப் ஒன்று கேட்பாங்க. யுவர் ஃபேவரட் பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி இன் அபவுட் 150. உங்களுடைய பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி, ஃபேவரட் ஆக்டிவிட்டியை பற்றி ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். அடுத்தது லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, அது மியூசிக் கான்செர்ட் அதை பற்றினது. ஸோ அடுத்தது வெரைட்டியா லெட்டர் டு, அதுவும் அகைன் வந்து லெட்டர் ரைட்டிங் தான். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ஸ்கூல் லைப்ரரி அசோசியேஷன். ஸோ அடுத்தது வந்து ஸ்பாட் எரர் பார்த்துக்கோங்க, என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு. ஸோ ஸ்பாட் எரர்லாம் நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ், அது ஒரு பேரா கொடுத்து ஆன்சர் கேட்பாங்க. கடைசியில் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் ஏ டயலாக் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கசிங் தேர் லைஃப் இன் ஹாஸ்டல் இன் நாட் லெஸ் தென் 5 எக்ஸ்சேஞ்சஸ். அதாவது அவங்க லைஃப் வந்து ஹாஸ்டலில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பை பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கீங்க, இல்லை காலேஜ் போகிறீங்க, அப்போ நீங்கள் ஹாஸ்டல் போவீங்க, புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட வந்து நம்மளை பற்றி ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். மினிமம் 5 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது. 5 எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது 2 பேரும் பேசணும். நீங்க பேசுறது அவங்க பேசுறது சேர்த்து 1, அடுத்து மறுபடியும் நீங்க 2 பேரும் பேசுறது 2, அந்த மாதிரி மொத்தம் 10 லைன்ஸ் இருக்கணும், 5 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கணும். அதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்டோட அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர். இன்னும் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ பாருங்க, அந்த தமிழ் கஷ்டமா வந்துருச்சு அப்படின்னு பேனிக்ல உட்காந்துராம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்க வந்து இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. தமிழ் அந்த அளவுக்கு கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல, கஷ்டம் தான். ஆனா ரொம்ப ஃபெயில் ஆகிற அளவுக்குலாம் கேட்கல, பாஸ் பண்ணி ஒரு நல்ல ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க வந்து எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் வந்து கொடுத்துருவாங்க. லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும் இந்த தடவை. ஸோ அதனால பேனிக் ஆக தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டடி வெல். தேங்க்யூ.